ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். ஸோ வருவாய்த்துறையில் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 16/12, அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இந்த சேலரியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னென்னா 47,000. ஓகேங்களா. ஸோ கடைசியாக போக போக 1,50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி, இன்ஹேண்ட் சேலரி வந்துட்டு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து ஒரு 50 ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் டிகிரி முடித்தாவே போதும், எனி ஆஃப் த டிகிரி. ஓகே, எனி டிகிரி முடித்தாவே போதும். கொஞ்சம் டைப்பிங் ஸ்கில் நாலேஜ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதாவது 150 வேர்ட்ஸ் பர் மினிட்ல நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது எல்லாமே பேசிக் எலிஜிபிள். ஸோ இந்த பேசிக் எலிஜிபிள் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ வாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட வெப்சைட். என்ன? இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல், மினிஸ்ட்ரி ஆஃப் லா ஜஸ்டிஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னா 22 அக்டோபர் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகே, இதில் வந்துட்டு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. அதுக்கு வந்துட்டு 15 வேக்கன்சி இருக்குது. அதாவது பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி வைஸ் எஸ்சிக்கு 2 வேக்கன்சி, எஸ்டிக்கு வேக்கன்சி கிடையாது, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜென்ரல், இது எல்லாத்துக்குமே பிடபிள்யூடிக்கு வந்துட்டு ஒரு வேக்கன்சி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு 20 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த 2 போஸ்ட்டுக்குமே எவ்வளோ சேல்ரி இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் சேல்ரி வந்துட்டு 47,000. ஓகேங்களா. 47,000லேருந்து 1,50,000 ரூபா வந்துட்டு உங்களுக்கு சேல்ரி வந்துட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு பார்த்தோம் அப்படின்னா 44,000. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் காட்டும். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. டிகிரி, எனி டிகிரி. ஓகேங்களா. டிகிரி ஆஃப் எ ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். 120 வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கு நீங்கள் 120 வேர்ட்ஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு எலிஜிபிலிட்டியாக வச்சுருக்காங்க. தென் கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லைக் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எக்ஸல், இந்த பேஜ் மேக்கர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்துட்டு 35 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். நாட் எக்ஸீட் 35 இயர்ஸ். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸு இந்த டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம், அப்புறமேட்டு ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரிட்டனு, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, தென் வந்துட்டு பர்சனல் இன்டர்வியூ. இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் நடத்துவாங்க அப்படின்னா டெல்லி, மும்பை, கொல்கட்டா, சென்னை, பெங்களூர், குவாஹாத்தி, லக்னோ, அகமதாபாத். ஓகேங்களா. இந்த 8 இடங்கள்லையும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்துட்டு போடுவாங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேப்பர் 1 பார்த்தோன்னா ஜென்ரல், அதுக்கு வந்துட்டு 100 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. பேப்பர் 1 பார்த்தோன்னா ஜென்ரல், அதுக்கு வந்துட்டு 100 மார்க்ஸு. பார்த்தோம் சிலபஸ் என்னென்னா மினிமம் 250 லெட்டர்ஸ் எஸ்ஏ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்துட்டு இங்கிலீஷ் இருக்கும். தென் பேப்பர் 2ல் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபோடைய போஸ்டிங் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா இது வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு நடத்துறதுனால எங்கேனாலும் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்தோம்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். நான் முன்னாடி இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ கீழே வந்துட்டு பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி எது வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன். இங்கே வந்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடணும். தென் ஃபுல் நேம், ஃபாதரோட நேமு, என்ன கேட்டகரி, நீங்கள் வந்துட்டு பிடபிள்யூபிடியாக ஆமானா ஆமாம், இல்லைனா இல்லை, நேஷ்னாலிட்டி என்ன, ஜென்ரு, ரிலீஜியன், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ்.
ஓகே க்ளோசிங் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்க. இப்போ ஒரு 29 நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. முடிஞ்ச டேட்டு 28 தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் வந்துட்டு இப்போது நீங்கள் இருக்கிற அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸு, வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸு ஓகேங்களா. ஃப்ரம் 10th கேட்டிருக்காங்க. 10th நீங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்தா போதும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அங்கே இருக்கிறதே தான் இங்கேயும் இருக்குது. இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி நீங்கள் சைன் போட்டு கொரியர் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.